இதில் வந்து போட்டிருக்கு வந்து ஏஐ ட்ராக்கர் இருக்குது வந்து ட்ரைபாட் மாதிரியும் அதை வந்து நீளமாயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். யூஎஸ்பிசி வந்து சார்ஜர் 193 மில்லிமீட்டருக்கு வந்து நீளமாக இழுக்கலாம் வந்து இந்த ஜிம்பில் வந்து. இதன் பாரம் வந்து 500 கிராம் மட்டும் வந்து நாங்கள் அந்த மொபைல் அதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது கொழுகுறண்டா வந்து 500 கிராம் மட்டும் அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். 360 வகையில் வந்து சுற்றும் வந்து அது ஜிம்பிள் என்றாலே நார்மலாக சுற்றும் எல்லா ஜிம்பிளும். அதோட வந்து டச்சோட வந்து ரிமோட் கண்ட்ரோலும் மட்டும் கொடுத்துருக்கணும் வந்து. மேட் இன் சைனா, எல்லாமே சைனா தான். சூப்பராக இருக்குது பேக். வா 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 இதுக்கு வந்து அவன் வாரண்டி கார்டு அதுன்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறன்ற புக்குகள் இருக்குது. அதோடு சேர்ந்து இது கிட்டத்தட்ட எங்கடா கேமராண்ட RS4 RS3 இந்த இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதுன்ற குவாலிட்டி இல்லை. பட் ஓகே, டெலிஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகே பாவ். சர்ச் போடுறதுக்கு வந்து இது வந்து யூஎஸ்பிசி. உங்களோட ஐஃபோன் வந்து யூஎஸ்பிசியாக இருக்குமென்னு சொன்னால் இதில் இருந்தே டிரெக்டாக சார்ஜ் அடிக்கலாம் வந்து. ஜிம்பிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கீழே விட்டுருக்கான் வந்து, இந்த சைடில் விட்டுருக்கான் ஜிம்பிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு யூஎஸ்பிசி வந்து இருக்குது. இதை கொழுவிட்டு உங்களோட டெலிஃபோன் வந்து யூஎஸ்பிசி பின்னே இருக்கும்னா இதை அழிச்சு விட்டீங்கன்னா உங்களோட டெலிஃபோன் பேட்டரி வந்து சார்ஜ் இல்லாட்டில் கூட ஜிம்பிள் பேட்டரியில் இருக்கிற சார்ஜில் இருந்து அதை சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இது அடுத்த கேபிள் வந்து யூஎஸ்பி-சியும் யூஎஸ்பி நார்மல் யூஎஸ்பியும் வந்து அது வந்து இது இம்பல் சார்ஜ் பண்ணுறதுக்குரிய வேறு. ஏஐ ட்ராக்கர் வந்து இந்த மேலேயே கொழுகிருக்கான் வந்து. இதுலேயே பட்டன் இருக்கும் ஆன் ஆஃப் ஃபண்டு. அப்போ இதுக்கு ஒரு மொபைல் உண்ட சிம்பிளை கொழுகிட்டு பார்ப்போம் அப்படி வேலை இதாண்டு. சரியாக வந்து எங்களோட ரோனின் இருக்குது தானே RS3 RS4 அதே இதில் தான் கிட்டத்தட்ட எல்லாமே அடிச்சிருக்கான்னு வந்து. உள் மெனுவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த ரொட்டேட் பண்ணுறண்டாலும் சரி, இதில் டிகர் ரெண்டாலும் சரி, ஏன்னா கொஞ்சம் இதில் வித்தியாசமாக இருக்குது டெலிஃபோனுக்கு. இது ரோனின் RS4 வந்து இதுக்கு நம்ம இந்த ஒரு ஏஐ ட்ராக்கர் ரெண்டு வாங்கி வச்சுக்கணும் வந்து. இதுக்கு வீடியோ போடணும்னு நினச்சது போடலை, ஸோ இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து இதோடதுக்கு இதில் அடித்து விட்டால் சரி தானே ட்ராக் பண்ணிக்கொள்ளும். இதில் இருக்கிற மாதிரியே தான் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். என்ன இது டெலிஃபோனுக்காக செய்திருக்காங்க, அது வந்து கேமராக்காக செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது யூஸ் பண்ண தெரிஞ்சுங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா டெலிஃபோன் வந்து உங்களோட செல்ஃபி மோட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி இங்கே டியர் இருக்கு முன்னுக்கு 3 தரம் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஆக்கில் யாரும் எடுக்கிறேன்டான்னா இந்த ஏஐ ட்ராக்கர் வந்து ஆக்களுக்கு மட்டும்தான் வந்து இது வேலை செய்யும் வந்து. இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து கையில் வச்சுக்கொள்ளலாம் ரிமோட் வந்து. நீங்கள் கிம்பில் வந்து வேறு எங்கே அதோட இடத்துல வச்சுட்டு இந்த ரிமோட்டை தனியாக வச்சு கூட நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ தனியாக எங்கே அது வெக்கேஷனுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஜிம்பிள் வச்சு எடுக்கிற காக்கள் இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது கொண்டே வடிவாக இடத்தை பார்த்து வடிவாக செட் பண்ணி எல்லாம் வச்சுட்டிங்கன்னா இதை மட்டும் அப்படியே கலட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சு கொண்டே ஆப்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். எவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஆங்கிள் தேவை, எவ்வளோத்துக்கு என்ன தேவைன்ற மாதிரி இந்த முழுக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரிமோட் அந்த கையில். சூப்பர். விலை வந்து ஸ்விஸ் ஃப்ராங்குக்கு வந்து ஸோ வெக்கேஷன் போகிறதுக்கு எங்கேயாவது தனியாக ட்ராவலிங் பண்ணுறதுக்கு சூப்பர் சாமான் உண்டு. இந்த பெரிய இது ரெண்டாக நாங்கள் இது ஜிம்பிள், இதுக்கு லென்ஸு
இதே 4.5 கிலோ, அதை விட கேமரா 1.5 கிலோ வரும், லென்ஸு கிட்டத்தட்ட சேர்ந்து ஒரு 7 கிலோ பேரம் வரும். இதை தூக்கொண்டு வெக்கேஷனுக்கோ அல்லது வெளியில் ட்ராவலிங் போய்க்கு இவ்வளோத்தையும் தூக்கொண்டு திரிகிறது வந்து வேஸ்ட்டு வந்து. ஸோ அதுக்கு தான் இது வாங்கினது வந்து சூப்பர். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.